வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஆர்ஜே சீதா ரவி. இன்னைக்கு மிக பிரபலமான இசையமைப்பாளர் லிட்டில் மாஸ்ட்ரோ ஆர்.எஸ். ரவிப்பிரியன் சாரிடம் ஒரு சில சிறப்பு கேள்விகள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சீதா ரவி அவர்களே. நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். How are you? Fine, God's grace. நல்லா இருக்குங்க சார். சார், நீங்க மிக பிரபலமான ஒரு இசையமைப்பாளர். அது அந்த இறைவன் தான் சொல்லணும். பல துறைகள் இருக்கிறப்ப நீங்க ஏன் இசைத்துறையை தேர்ந்தெடுத்து அதுல இவ்வளவு சாதிச்சீங்க அப்படிங்கிற விளக்கம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இசைத்துறையை தேர்ந்தெடுத்துன்றதை விட சினிமா துறையை தேர்ந்தெடுத்தேன். இசைத்துறையில நம்ம ஒரு கர்நாடிக் பாடகனாவோ ஒரு மியூசிஷியனா கூட வந்திருக்கலாம். சினிமான்றதை ஏன் சூஸ் பண்ண அப்படின்னா, சினிமா இந்த உலகத்தில் மக்களை சென்றடையக்கூடிய 3 ஊடகங்கள், அதாவது ஈஸியா கனெக்டிவிட்டி ஏற்படுத்தக்கூடிய 3 மீடியாக்கள்: ஸ்போர்ட்ஸ், அரசியல் அண்ட் சினிமா. இதுல சினிமா தான் முதலிடம். ஸோ மக்கள் தொடர்பு ஈஸியா நம்ம மக்கள் கிட்ட சென்றடையணும்னா சினிமாவா தான் இருக்கணும். என்னதான் ஒரு பெரிய சிங்கரா ஸ்டேஜ்ல நான் லைஃப் பூரா பாடினாலும், ஒரு படம் பாடினதான் பின்னணி பாடகன் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணாதான், என்னதான் ஷார்ட் பிலிம் ஆடு அது இதுன்னு பண்ணாலும், ஒரு திரைப்படத்துக்கு மியூசிக் பண்ணாதான் இசையமைப்பாளர் அப்படின்ற அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ அதனால நான் சினிமா துறை அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான மீடியா. அதனால ஐ சோஸ் டு பிகம் a film music director. That's why. நிறைய பாடகர்கள், பாடகிகள், பாடல் ஆசிரியர்களை 100க்கும் மேற்பட்டவர்களை உருவாக்கி இருக்கீங்க. அதாவது அவங்க பாடின பாடல் வெற்றி பெறப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்ற மாதிரி நம்ம மூலியமாக நான் ஒரு கருவி, அது இந்த கருவி மூலம் பல பேர் பயனடைகிறாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். சிங்கர்ஸ், மியூசிஷியன்ஸ், பாடலாசிரியர்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் நான் உருவாக்கி இருக்கேன். அந்த வகையில் அவங்களுடைய வெற்றி என்ன பூரிப்படை செய்தது. ஏன்னா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ஒருத்தங்க அதை ஒரு முதல் படிக்கல்லா எடுத்து மேல மேல ஏறி வரும்போது, அப்கோர்ஸ் நம்ம அந்த ஏணி மாதிரி இருக்கும்ல, அப்போ அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை கல்வி கற்றுக் கொடுத்து அந்த மாணவன் ஒரு பெரிய ஒரு IAS ஆபீசராவோ இல்லைன்னா ஒரு போலீஸ் ஆபீசராவோ டாக்டராவோ இன்ஜினியராவோ வரும்போது அந்த ஆசிரியருக்குடைய மனநிலைமை எப்படி இருக்குமோ அதே மனநிலை தான். சார், உங்க கொள்ளு தாத்தா RMP புலமாடம் செட்டியார் மிக பிரபலமானவர், அது உலகிற்கே நல்லா தெரியும். உங்க தாத்தா பாலகிருஷ்ணன் அவர்கள் பல இசைக்கருவிகளை மீட்டக்கூடிய மிகப்பெரிய வித்வான். உங்க தாயார் ஒரு நடன கலைஞர். உங்க குடும்பமே ஒரு இசை குடும்பம். ஒரு இசை குடும்பத்திலிருந்து வந்த நீங்க உங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத எங்க மக்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நம்ம தாத்தா, அதாவது கொள்ளு தாத்தா RM புலமாடம் செட்டியார் அண்ட் AVM மெய்யப்பன் செட்டியார் 2 பேருமே உயர் நண்பர்கள். ஒருத்தர் ஆயில் பிசினஸ்க்கு போயிட்டார், ஒருத்தர் சினிமா பிசினஸ். ஆயில் பிசினஸ் போனது நம்ம கொள்ளு தாத்தா RM புலமாடம் செட்டியார். அவருடைய பையன்தான் பாலகிருஷ்ணன், என்னுடைய தாத்தா, அம்மாவுடைய அப்பா. அவர் ஒரு அசாத்திய இசைக்கலைஞர். கிட்டத்தட்ட ஒரு 16 to 24 வாத்திய கருவிகளை வாசிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். வாய்ப்பாட்டு கரைச்சு குடிச்ச கிளாசிக்கல் மியூசிக்னா பெரிய பெரிய மேதைகளையே விமர்சிக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர். அவரும் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவும் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவே இவருக்கு பயம். திருநெல்வேலி சாத்தான்குளத்தை கலக்கிய ஒரு பெரிய இசை மேதை என்னுடைய தாத்தா பாலகிருஷ்ணன் அவர்கள். அப்கோர்ஸ் அந்த வழியில பார்த்தா அம்மாவுடைய தங்கைகள் எல்லாமே கலாஷேத்திரால டான்ஸ் கத்துக்கிட்டவங்க. நம்ம சித்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அமலாவோட பேட்ச் கலாஷேத்திரால. அதே மாதிரி எல்லாருமே மியூசிஷியன்ஸ். அவங்க எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வாசிக்கக்கூடியவங்க. அம்மாவுடைய தம்பிகள், அண்ணன்கள், தங்கைகள் எல்லாமே, கசின் பிரதர்ஸ், கசின் சிஸ்டர்ஸ் எல்லாமே அவங்க அம்மாவுடைய.
ஸோ அதனால இசைன்றது வீட்டிலேயே இருந்தது. அதாவது இந்த குடும்பத்திலேயே நான் தான் ஞானசூனியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க எல்லாம் முறைப்படி நிறைய கற்று தேர்ச்சி பெற்று PhD முடிச்சவங்க. நான் ஒரு கத்துக்குட்டி. இருந்தாலும் ஏதோ இறைவனின் அருள் நான் சினிமாவில் ஒரு மியூசிக் டைரக்டரா வந்திருக்கேன். ஸோ அதற்கு ஐ ஹேவ் டு தேங்க் தி ஆல்மைட்டி. நிறைய குறும்படங்கள் இப்ப இயக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பிற்காலத்துல ஒரு மிகப்பெரிய இயக்குனரா வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை பற்றின விவரங்களை கொஞ்சம் எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க. எனக்குள் ஒரு கிரியேட்டர் எப்பயுமே இருப்பான். ஒரு பாடகனா வரணும்னு நினைச்ச மியூசிக் டைரக்டர் ஆயிட்டேன். ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டருக்குள்ள ஒரு பாடகன் இருக்கணும், ஒரு பாடகனுக்குள்ள ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கணும். அந்த வகையில் எனக்குள்ள ஒரு ஒரு டைரக்டர், ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டர். நான் சின்ன வயசுல இருந்து ஸ்டோரிஸ் நிறைய படிப்பேன், நிறைய எழுத ஆரம்பிச்சு எழுதி இருக்கேன். ஸ்கூல் மேகசின்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆகி இருக்குது. I watch a lot of horror and suspense movies. ஸோ அந்த வகையில் எனக்கு அந்த ஹாரர் ஜானர் ரொம்ப பிடிக்கும். இப்போ டைரக்ஷன் துறையிலையும் இறங்கி ஏதோ என்னால் முடிந்ததை முயற்சி பண்ணலாம்னு சொல்லி இறங்கி இருக்கேன். அது 2-3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நானே 5 minutes ஒரு 5 நிமிட ஷார்ட் ஃபிலிம்ஸ் திகில் மர்மம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். பார்க்குறவங்க எல்லாம் சூப்பராக இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அது இன்னும் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு. இப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் தமிழ் படம் எடுக்கலாம், ஷூட் பண்ணலாம்ன்ற ஒரு திட்டத்தில் உள்ளோம். அதுதான் நம்ம ஃபியூச்சர் பிளான். இனிமேல் ஒரு ஃபுல் ஃபீச்சர் ஃபில்மை நோக்கி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சார், நீங்க பேசுறத வச்சு பார்த்தா நீங்க மிகப்பெரிய ஒரு இசை குடும்பத்தை சேர்ந்தவர்ங்கிறது தெளிவா தெரியுது. நீங்க தாயாரின் மேல் அதிக பற்றுடையவர் என்பது மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அதே போல் உங்கள் தாயாரும் உங்களின் மேல் அதீத பற்றும் நம்பிக்கையும் உடையவர்கள் என்பது நிறைய இன்டர்வியூக்களில் கேள்விப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் லிட்டில் மேஸ்ட்ரோ பட்டம் வாங்கும் பொழுதும், திருவள்ளுவர் விருது வாங்கும் பொழுதும், கின்னஸ் சாதனை அவார்டுகள் வாங்கும் பொழுதும் நிறைய அவார்டுகள் நீங்கள் வாங்கி இருக்கின்றீர்கள். அந்த அவார்டுகள் வாங்கும் பொழுது ஒரு தாயின் மனநிலை எப்படி இருந்தது? அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். தாயோடைய கமெண்ட் தான். அவங்க கம்போஸ் பண்ணா போட்டு கேட்பேன், இப்படி இருக்கு, நல்லா இருக்குன்னு அவங்க கரெக்டா சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு இசை குடும்பத்துல இருந்து வரதால இது ஹிட் ஆகாதுன்றது அப்படியே ஒரே செகண்ட்ல சொல்லிடுவாங்க, ரைட்டா. அண்ட் என்னுடைய விசிறியும் கூட அவங்க ஃபேன். ஸோ அவங்களுடைய ஈடுபாடும், நான் சின்ன வயசுல இருந்து என்ன மியூசிக் கிளாஸ் கூட்டிட்டு போறதுல இருந்து நிறைய விஷயம் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பா அவங்களுடைய பங்களிப்பு என்னுடைய இசை உலகத்தில், திரை உலகத்தில் அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம். இப்போ என்னவள் சீதா ரவி பாத்துக்கிறாங்க. நான் ஒரு பெரிய இசையமைப்பாளனா வரணும், உலகம் பூரா போய் என்னுடைய இசையை பரப்பணும் அப்படின்ற ஒரு கான்செப்டோட ஜாஸ் அப்படின்ற ஒரு மியூசிக் குழுவை உருவாக்கி அதை வைத்து உலகம் பூரா பயணித்து நம்ம மியூசிக்கை ப்ரமோட் பண்ணி அதன் மூலம் வர்ற வருமானத்தில் ஒரு கணிசமான தொகையை, அதாவது இல்லாத மக்களுக்கு கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுல அவங்க சொல்லும் போது 20% நமக்கு, 80% அவங்களுக்கு மக்களுக்கு கொடுக்கணும்னாங்க. எனக்கு அந்த கான்செப்ட் புரியல. 20% நமக்கு, நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நமக்கு எதுக்கு 20%? அட்லீஸ்ட் ஒரு 40% வச்சுட்டு 60% கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, எப்பயுமே நமக்கு 20%னா ஆல்மோஸ்ட் அது பார்டர் லைன். அப்படி இருக்கும் போதுதான் நமக்கு வாழ்வின் யதார்த்தம் புரியும். மக்களுக்கும் நம்ம ஒரு 80% பிரிச்சு கொடுக்கும் போது அந்த 80%ல எல்லாருக்குமே 20% 4 பேருக்கு கிடைக்கும் இல்லையா? நம்ம வாழ்றது போலயே அவங்களும் வாழ்வாங்க. அதுதான் ஒரு உயர் குணம். அதை விட இன்னொன்னு சொன்னாங்க, கடவுள் உங்களுக்கு கொடுத்த திறமையை வைத்து வரும் பணம் கடவுளுக்கு தான் சொந்தம். ஏன்னா அவர் நினைக்க போய் தான் அது நடக்குது. ஸோ அதனால நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதில் 20% வச்சுட்டு 80% கொடுத்துருங்க. அதுதான் முறையும் கூட, தர்மமும் கூட, நியாயமும் கூட. ஸோ அதை நோக்கி நாங்க பயணிக்கிறோம். சார், லிட்டில் மேஸ்ட்ரோ, திருவள்ளுவர் விருது, கின்னஸ் சாதனை, இத்தனை மிகப்பெரிய சாதனைகள் ஆற்றிருக்கீங்க, விருதுகள் வாங்கியிருக்கீங்க. இதனுடைய பின்னணி என்ன? இவ்வளவு சாதித்ததன்
பின்னோக்கம் என்ன என்பதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. மக்கள் அனைவரும் தெரிஞ்சு கொள்ளலாம்னு ஆசையா இருக்காங்க. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்ன சாதனை, இந்த சாதனை அந்த சாதனை எல்லாமே அது சாதனைகளை நான் பெருசா கருதுபவன் இல்லை. ஏன்னா மக்களோட அன்புதான் பெரிய அவார்டு பெருது. அதாவது உழைப்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதற்குரிய அங்கீகாரம் கடவுள் திட்டப்படி எப்ப கிடைக்கணுமோ கிடைக்கும். சோ லிட்டில் மேஸ்ட்ரோ அப்படின்னு, மேஸ்ட்ரோன்றது ராஜா சார் எல்லாருக்கும் தெரியும். லிட்டில் மேஸ்ட்ரோன்ற பட்டம் எனக்கு போன வருஷம் கலிபோர்னியா கவர்னர் கையால் கிடைத்தது. அதற்கு நான் வின்டர் தேசத்து மலரே அப்படின்ற ஒரு பாடலை கம்போஸ்னா அது 98ல நான் சின்ன பையனா கம்போஸ் பண்ணது. அந்த பாடல் ஒரு படத்துக்காக கம்போஸ் பண்ணப்பட்டு வெளியிலேயே வரல. இப்ப என்னுடைய காட்ஃபாதர் எஸ்பிபி உயிருடன் இல்லை. சோ அவர் பாடின இந்த பாடலை வெளியிட்டா கடைசியா மக்களுக்கு அவருடைய ஒரு இறுதி பாடலா ஒரு சமர்ப்பணமா இருக்குமே என்ற நோக்கத்தில் பண்ணதுக்காக எனக்கு லிட்டில் மேஸ்ட்ரோன்ற பட்டம் கொடுத்தாங்க. திருவள்ளுவர் அவார்டு டெல்லியில 2023ல கொடுத்தாங்க. அதற்கான காரணம் நான் ஒரு தமிழ் பாடல் கம்போஸ் பண்ணேன், தலைமுறை அப்படின்னு. அதற்கு முழு காரணம் என்னுடைய நண்பரும் இஷிதா மீடியாவின் ஓனருமான கேசர் விஸ்வநாதன் அவர்கள். அந்த கிரெடிட் அவர்தான் சாரும். அவர் பண்ணித்தர சொன்ன பாடல், அந்த பாடலுக்கு திருவள்ளுவர் அவார்டு கிடைச்சது. இன சாதனை அப்படின்றது இந்த காற்றுன்ற முதல் ஆல்பம். 22 சிங்கர்ஸ் பாடின ஒரே ஆல்பம் உலகத்திலேயே. 22 பிரபல பின்னணி பாடகர்கள், தென்னிந்திய பின்னணி பாடகர்கள். ஸோ அதற்கு அப்புறம் வேர்ல்டு ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க, நிறைய அவார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் அவார்டை விட நான் ஏதோ கருதுறேன் அப்படின்னா, அவார்டுக்காக உழைக்கிறதும் இல்லை, அது கிடைத்தால் சந்தோஷம். ஆனால் மக்கள் இதை கேட்டு மக்களோட கனெக்டிவிட்டி, அந்த அன்பு இருக்குல்ல, அதுதான் நான் பெரிய விருதா கருதுறேன். என்ன மக்களே, நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? லிட்டில் மேஸ்ட்ரோ மிக பிரபலமான இசையமைப்பாளர் RS ரவிப்பிரியன் சாரிடம் சிறப்பு கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கு சார் பொறுமையாகவும் அமைதியாகவும் பதில் சொன்னார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சீதா ரவி அவர்களே. என்னையும் மதித்து இவ்வளவு தூரம் மக்கள் கூட என்னுடைய இசை அனுபவங்களை மக்கள் கூட ஷேர் பண்ண வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் ரசிகர்களாகிய நீங்க எல்லாரும் கொடுக்கிற சப்போர்ட், அன்பு, ஆதரவு தான் என்னை போன்ற கலைஞர்களின் வெற்றி. So once again, God bless you all, and thank you once again for watching me, and thank you Sita Ravi and the team for the wonderful interview. God bless you. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களின் சீதா ரவி. நன்றி, வணக்கம்.